எதற்காக நாம் போராடினோம்? எதற்காக நமது மாவீரர்கள் தங்கள் உயிரை ஈகம் செய்தார்கள்? சுதந்திரம் என்ற ஒற்றை சொல்லுக்காக. சுதந்திரம் என்பது வெறும் சொல் அல்ல. உலக உயிர்களின் உரிமை, பிறப்பு, சிறப்பு, பெருமை எல்லாம் அதற்குள்தான் நடக்கிறது. இங்கே நம்முடைய தலைவர் குறிப்பிட்டது போல உலகெங்கிலும் நாகரிகமுற்ற சமூகத்தில் இந்த சுதந்திரம் சுதந்திரம் என்கிற சொல் வரலாற்றில் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும், எல்லா உயிர்களுக்கும் சுதந்திரம் தேவைப்படுகிறது. ஒரு கூண்டில் அடைத்து கிடக்கிற கிளியை திறந்து விட்டால் அது பறக்கிற வேகத்தில் தெரியும் அதனுடைய சுதந்திர தாகம். கட்டிய கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டால் அது துள்ளி குதித்து ஓடுகிற வேகத்தில் தெரியும் அதனுடைய சுதந்திர வெறி. எல்லா உயிர்களுக்கும் சுதந்திரம். சுதந்திரம் என்ற சொல்லிற்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுகிறது என்கிறான். பறவைகளுக்கு இறக்கை போல, மனித உடலுக்கு முதுகெலும்பு போல, வண்டிக்கு அச்சாணி போல சுதந்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். சுதந்திரமற்ற நாட்டிற்கு எந்த பெருமையும் இல்லை என்கிறான் ரூசோ. சுதந்திரம் இல்லாத நாடு வெறும் காடு என்கிறார் நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்கிறார் இந்த நிலத்தின் விடுதலைக்கு போராடிய பாலகங்காதர திலகர். சுதந்திரம் என்பது மனித குலத்தின் பிறப்புரிமை. புரட்சி என்பது பிரிக்க முடியாத ஒரு உரிமை என்கிறான் பகத்சிங். ஒடுக்குகிற தேசிய நம்மிடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமை என்கிறான் புரட்சியாளர் லெனின். இந்த பிறப்பு உரிமைக்காக போராடியவர்கள் நம்முடைய மாவீரர்கள். இங்கே படங்களாக இருப்பவர்கள் குறைவு. 50,000க்கும் மேற்பட்ட வீர மறவர்கள் தங்கள் இன்னுயிரை தாய் நிலத்தின் விடுதலைக்காக ஈகம் செய்திருக்கிறார்கள். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முழக்கத்தை வியட்நாம் விடுதலைக்கு போராடிய ஹோசிமின் முன்வைக்கிறார். இந்திய பெருநிலத்திலே ஹரிவாசானலால் அம்பேத்கர் அவர்கள் 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்ற தத்துவத்தை முன்வைக்கிறார். எல்லாவற்றையும் உள்வாங்கிய நம்முடைய தலைவன் சுதந்திரமற்ற மனித வாழ்க்கை அர்த்தமற்றது. 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். அப்படி அந்த சுதந்திரத்திற்காக போராடி செத்தவர்கள் தான் நம்முடைய மாவீரர்கள் என்பதை எண்ணிலம் தமிழ் தலைமுறைகள் மறந்துவிடக் கூடாது. அதனால் தான் சொல்கிறேன், சுதந்திரம் என்பது ஒரு சொல் அல்ல. உலகில் எல்லா தேசிய இனங்களும் நம்மை போலதான் போராடி போராடி விடுதலை பெற்றிருக்கிறது. அதையெல்லாம் புரட்சி, விடுதலை போராட்டம் என்று போற்றிய உலகத்தார் அதே வழியில் நின்று நம்முடைய தாயகத்தின் விடுதலைக்கு, நம் இனத்தின் விடுதலைக்கு போராடிய போது அதை பிரிவினைவாதம், தீவிரவாதம் என்று பழி சுமத்தியதுதான் வரலாற்றில் பெரும் துயரம், கொடுமை. எதற்காகத்தான் சுதந்திரம்? அது இல்லை என்றால் என்ன? ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு தேசம் அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலை அடையும். அப்போதுதான் தன்னுடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, தொழில் வளர்ச்சி, பெண்ணிய உரிமை, பொருளாதார வளர்ச்சி எல்லாவற்றிலும் மேம்பட்டு சிறந்து வாழ முடியும். மிக சின்ன சின்ன நாடுகள், மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ள இன மக்கள், சேர்பியாவிலிருந்து கொசவா விடுதலை எல்லாம் வெறும் 10 லட்சம் மக்கள், அவர்கள் எல்லாம் விடுதலை அடைந்து பெருமையோடு வாழ்கிற போது உலகில் மூத்த ஒரு இனம், 13 கோடி மக்கள் தொகை கொண்ட பெருத்த தேசிய இனம், நாங்கள் விடுதலை பெற்று எல்லா இனங்களைப் போல உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழக்கூடாதா என்கிற எண்ணம், அதுதான் நம் தலைவனுக்கு வந்த அந்த சுதந்திர சிந்தனை. நம் இனத்தின் முன்னோர்கள் எல்லாம் பெரும் வீரர்களாக இருந்தார்கள், மன்னர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் தமிழர்களுக்கென்று ஒரு தனித்த நாடு தேவை என்ற எண்ணம் இருந்ததில்லை. இந்த இனத்தில் பிறந்த ஒரே ஒரு மகனுக்குத்தான் உலகத்திலே பறந்து விழுந்த இந்த பூமி பந்திலே என் இனத்திற்கென்று ஒரு தேசம், விடுதலை பெற்ற தேசம் வேண்டும் என்ற கனவு இருந்தது. நம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்களுக்கு மட்டும்தான். உரிமை என்பது, சுதந்திரம் என்பது உயிரினும் மேலானது என்ற புரிதல் அவருக்கு இருந்தது. உயிரை இழக்கலாம், அது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு. ஆனால் உரிமையை இழப்பது என்பது ஒட்டுமொத்தமாக அவன் பிறந்த தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான இழப்பு. அதனால்தான் உரிமையை இழக்கலாம், உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா என்ற முழக்கத்தை முன்வைத்தார். உயிரினும் மேலானது எமது உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்தார். உயிர் உன்னதமானதுதான், நான் அறிவேன். ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது விடுதலை, எமது பெருமை என்று தத்துவத்தை முன்வைத்தார். அவன் ஒன்றும் மன்னன் இல்லையே, மந்திரியோ மந்திரியின் மகன் இல்லை. அழைத்த உடனே மக்கள் வருவதற்கு சாதாரண குடிமகன், அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தவுடன் எத்தனை ஆயிரம் வீரர்கள் அந்த ஒற்றை மகனின் கண்ணசைவுக்கு கைவிரல் நீட்டிய திசையில் பாய்ந்து களத்திலே மாண்டார்கள் என்பதை மாட தமிழ் மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட தமிழ் மக்கள், மரணத்தை விட மானமே பெரிது என்று வாழ்ந்த இனத்தின் பிள்ளைகள். ஈழ நிலத்தில் நிற்கிற போது என்னுடைய அண்ணன் நடேசன் அவர்கள் பல்வேறு பொறுப்பாளர்கள் அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். என் தம்பி சேராவும் அழைத்துச் செல்வார். அந்த அலுவலகத்தில்
என் அன்பு தம்பி தங்கைகளை, அருமை பெற்றோர்களே, எண்ணற்ற தாய்மார்கள், தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை, குறிப்பாக என் தாய்கள் பெண் பிள்ளைகளை, 20, 21 வயது நிறைந்த பெண்களை, பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து வாழ வைக்க வேண்டும் என்றுதான் எண்ணற்ற தாய்மார்கள் நினைப்பார்கள், பெற்றோர்கள் நினைப்பார்கள். வரிசையாக நிற்பார்கள் தாய்மார்களுக்கு முன்பு என் தங்கைகள். எதற்காக? தலைவனின் படையில் சேர்ந்து தாயக விடுதலைக்காக போராடி இறந்து போ மகளே என்று எண்ணரும் தாய்மார்கள் எண்ணற்ற பேர் வரிசையில் தன் பிள்ளைகளை நிறுத்தி நின்றதை பார்த்த மகன். எத்தனை கண்ணகி கீழா நம்ம கோயில் கட்டுறது, எத்தனை தாய்மார்கள் இறந்தவர்களை விடு, இறந்து போ மகனே என் தாய் நிலத்தின் விடுதலைக்காக என்று அனுப்பி வைத்த பெற்றோர்களை போற்றாது எப்படிடா நீ போவாய்? எப்படி போவாய்? மாவீரர்களில் மேன்மையானவர்கள், அந்த மாவீரர்களை பெற்ற வீர மாதாக்கள், வீர தந்தையர் என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகள் மறந்துவிடக்கூடாது. போற்றத்தக்க தெய்வங்கள் பிள்ளைகளை தன் மண்ணின் விடுதலைக்காக மாண்டு போ மகனே மகளே என்று அனுப்பிய மகத்தான நம் பெற்றோர்கள் தான். இங்க அப்படியாடா இருக்கு? பக்கத்துல நின்று பாக்குற வாய்ப்பை வாங்கி கொடுத்துட்டான் என் மகன். அது செத்தா பரவாயில்லைப்பா, செத்தா பரவாயில்லை. அதை தாண்டா நானும் சொல்றேன், நீங்க செத்தா பரவாயில்லைன்னு தான்டா சொல்றேன். உங்களுக்காவாடா இத்தனை பேர் போராடி சத்தம்? உங்களுக்கா?